Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்ல இருந்து அதாவது நம்ம டேஸ் மந்த் இயர் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பார்க்கலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்காங்க. அதாவது 21/6/97 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டேஸ் வந்து அதாவது இந்த 97ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை டேஸ் ஆயிருக்குங்கறத நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்ததுக்கு அப்புறம் டேட்டடிஃப் அப்படின்னு அந்த ஃபார்முலா போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் ஓபன் பிராக்கெட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு உள்ள டேட் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சோ அதனால நவ் கொடுங்க. நவ் கொடுத்து ஓபன் பிராக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டேஸ் பார்க்கிறதுனால டபுள் கொட்டேஷன்ல டி மட்டும் நீங்க கொடுங்க. டபுள் கொட்டேஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் கொடுங்க. க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க 97ல இருந்து 2020 வரைக்கும் உள்ள டேஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8578 டேஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க மந்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மந்த் வந்து எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சீக்வல் கொடுத்து டேட்டடிஃப் போடுங்க. டேட்டடிஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து அந்த டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நவ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஓப்பன் பிராக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மந்த் கேட்டதுனால டபுள் கொட்டேஷன்ல நம்ம வந்து எம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுங்க. க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க 97ல இருந்து 20 வரைக்கும் உள்ள மந்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 281 மந்த். அதுக்கப்புறம் பாருங்க இயர்ஸ் பார்க்கலாம். இயர்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான் சீக்வல் டு கொடுங்க. டேட்டடிஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் நவ் கொடுங்க. கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இயர்ங்கிறதுனால டபுள் கொட்டேஷன்ல வந்து நீங்க வந்து ஒய் போட்டுக்கோங்க. ஒய் போட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுங்க. க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் பண்ணுங்க. பாருங்க 97ல இருந்து 20 வரைக்கும் அவங்களோட ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 23. இதை வந்து நீங்க அப்படியே வந்து எல்லா காலமும் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளா வந்து நீங்க வந்து டேட்டடிஃப் ஃபார்முலா வச்சு நீங்க வந்து டேஸ் மந்த் இயர் வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.